வந்தே மாதரம் பாடலை இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் கட்டாயம் பாட வேண்டுமா என்றால், இந்த திருத்தச் சட்டத்திற்கு பின்பும் கூட எல்லோரும் கட்டாயமாக பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதே சட்டநிலை. இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த இடத்துலையும் வந்தே மாதரம் என்ற வார்த்தையோ தேசிய பாடல் என்ற வார்த்தையோ இல்லை, இன்னைக்கு வரை இல்லை. வந்தே மாதரமோ தேசிய பாடலோ இந்திய அரசியல் சட்டத்தில் இன்று வரை இல்லை. வந்தே மாதரம் கட்டாயமாக பாட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எந்த சட்டம் இன்னைக்கு வரை கிடையாது. இதுவரை இருக்கிறது என்னன்னா, ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு கைட்லைன், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் அதை சொல்லி இருக்கிறது. அதை எல்லோரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. அந்த நோட்டிபிகேஷன் தொடர்பா உச்சநீதிமன்றத்திலே ஒரு கல்வி நிறுவனம் வழக்கு தொடுத்த போது கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, வந்தே மாதரம் கட்டாயமா பாடணும் எங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அது மேண்டேட்டரி கிடையாது, டிஸ்கிரிஷனரி. உங்கள் கல்வி நிறுவனத்துக்கு விருப்பம் இருந்தா பாடுங்க, இல்லைன்னா பாட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்க பாடலைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம், இல்ல குற்ற நடவடிக்கை எடுப்போம், உங்க நிறுவன உரிமத்தை ரத்து செய்வோம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. எனவே இந்த அச்சமே தேவையற்றது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் இதை பாடணுமா அப்படின்னா அது கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதே போல இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, நான் கருப்புசாமியை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னா, இந்த வந்தே மாதரம் பாடல்ல துர்க்கையை வணங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் அதை பாட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கருப்புசாமி மட்டும் தான் கும்பிடுவேன்னா கும்பிடலாம், இருளப்பு சாமியை மட்டும் கும்பிடுவேன்னா கும்பிடலாம், சிவனை மட்டும் தான் கும்பிடுறவங்க நாங்க இதை பாட மாட்டோம் அப்படின்னா பாடாமல் இருக்கலாம். பாட வேண்டும் என்ற கட்டாயம் அரசியல் சட்டத்திலேயோ வேறு எந்த சட்டத்திலேயோ கிடையாது என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம். இது மக்களுக்கானது. இரண்டாவது விஷயம், கல்வி நிறுவனங்கள், பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும், அரசு விழாக்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று அரசியல் சட்டப்படியான கடப்பாடு எதுவும் கிடையாது. பார்லிமெண்ட் எனாக்டட் லா எதுவும் கிடையாது. ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். சட்டப்படியான கடமை எதுவும் கிடையாது. ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த சுற்றறிக்கையை பின்பற்றலாம், பின்பற்றாமல் இருக்கலாம். அது அவரவர்கள் எடுக்கிற நிலைப்பாடுதான். ஒரு கல்வி நிறுவனம் வந்தே மாதரம் பாடணும்னு நினைக்கலாம், ஒளிபரப்புன்னு நினைக்கலாம், ஒளிபரப்பாமலும் இருக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீங்கள் வந்தே மாதரத்தை பாடணும்னு நினைக்கலாம், அவங்க முடிவு பண்ணலாம் கவர்மெண்ட், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லலாம். அது ஜஸ்ட் ஒரு மரபு. அது சட்டப்படியான எந்த அதிகாரமோ சட்டப்படியான ஒரு ஸ்டாச்சுட்டரி அதுக்கு பவர் அப்படின்றது எதுவுமே அதுல கிடையாது. மாண்பு நீதிபதி அவர்களும் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் வந்தே மாதரம் பாடுறத கவர்னர் சொல்லிட்டாரு, நாங்க பாடித்தான் ஆகணும் என்று இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. அப்படி கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறோம். நாங்கள் மிக தெளிவாக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களும் அதை சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் சட்டம் கிடையாது. அந்த சட்டம் என்றால் எல்லாரும் கட்டாயம் கடைபிடித்தாகணும். அது சட்டம் கிடையாது. ஒவ்வொரு சமயம் ஒரு ஜிஓ போடுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட மதமாரிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அது சட்டம் கிடையாது என்று ரத்து செய்தார். அதனால சட்டம்தான், அரசியல் சட்டமும் சட்டம்தான், கட்டாயம் எல்லாரும் பின்பற்ற வேண்டுமே தவிர வந்தே மாதரம் தொடர்பாக மக்களும் கட்டாயமாக பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கல்வி நிறுவனமும் அரசு நிறுவனங்களும் பாராளுமன்றம் சட்டமன்றம் கூட கட்டாயமாக வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற நிலைப்பாடு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றம் அதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்குது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இப்ப வந்திருக்க சட்ட திருத்தம், வந்தே மாதர தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971. 1971 வரை இப்படி ஒரு சட்டம் கிடையாது. 1957 தமிழ்நாடு கொண்டு வரும் வரை இப்படி ஒரு சட்டம் கிடையாது. 71 தான் கொண்டு வராங்க. 71 அடிப்படை கடமையில் ஒன்றை சேர்க்கிறார்கள். அந்த அடிப்படை கடமையில் கூட நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் தான் இருக்கிறதே தவிர தேசிய கீதத்துக்கு மரியாதை செய்யணும் இருக்கு, அரசியல் சட்டத்துக்கு மரியாதை செய்யணும் இருக்கு. அந்த அந்த அரசியல் சட்டத்தில் ஒரு அடிப்படை கடமை தான். அப்ப நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் இது தேசிய கீதமோ தேசிய பாடலோ இதை கட்டாயமா பாடணும்னு ஏன் வைக்கல அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. அது ஒரு
கடமையாகத்தான் வரையறுத்திருக்கிறார் ஒழிய கடமையை செஞ்சா செய்யலாம், செய்யலைனாலும் பெருசா ஒன்றும் அது பீனல் கான்சிக்வன்சஸ் ஒன்றும் கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்திய அரசியல் சட்டம் என்பது ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சட்டம். இந்த அரசியல் சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் என்பது அதை எல்லோரும் கடைபிடித்தாகணும், அரசாங்கம் கடைபிடித்தாகணும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் போய் அதை நம்ம செயல்படுத்த செய்ய முடியும். அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாட்டில் ஆர்டிகல் 19 கருத்துரிமை. கருத்துரிமையில் நீங்க ஒரு பாடல் குறித்து நீங்க பாடலாம், பாடாமல் இருக்கலாம். கீப்பிங் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ த ஃபண்டமெண்டல் ரைட். நீங்க அமைதியாக இருப்பது என்பது கூட உங்களுக்கு அடிப்படை உரிமை. அதனால ஆர்டிகல் 19க்கு முரணாக நீங்க கட்டாயப்படுத்தி பாட சொல்ல முடியாது. அடுத்து ஆர்டிகல் 21 ரைட் டு பிரைவசி, பர்சனல் லிபர்ட்டி. அதில் நீங்க ஒரு பாடலை இந்த பாடல் தான் நீங்க பாடணும் அப்படின்னு யாரும் உங்கள் தனி உரிமையை தலையிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. மூன்றாவது ஆர்டிகல் 25 ஒரு மனச்சாட்சிப்படி வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம். மனச்சாட்சிப்படி எனக்குள்ள நம்பிக்கையின்படி நான் இந்த நாட்டில் வாழலாம், விரும்பிய மதத்தை பின்பற்றி வாழலாம், அந்த மத கோட்பாட்டை பின்பற்றி வாழலாம். அதற்கு முரணாக நீங்க இப்படி ஒரு பாடலை பாடுங்க என்று யாரும் தேசிய கீதம் உள்ளிட்ட எதையும் கட்டாயப்படுத்த முடியாது. இதை ஏற்கனவே தியேட்டர்ல தேசிய கீதம் பாடலாமா என்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. தியேட்டர்ல போடுறது கூட கட்டாயம் கிடையாது அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க.